ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இட்லி சுட போறோம். அது கூட ஒரு சைட் டிஷ் இருக்கு, மட்டன் குழம்பு. அதை தான் செய்ய போறோம். வாங்க வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ள நாம இட்லி பாத்திரத்துல இந்த மாவை ஊத்திடலாம். இப்போ நம்ம இட்லி தட்டுல மாவை ஊத்திடலாம். இப்போ நாங்க கொஞ்சம் எண்ணெயை தடவ போறோம். இப்போ நாங்க எண்ணெயை தடவிட்டோம். இப்போ நாங்க மாவை ஊத்த போறோம். நாங்க மாவை உள்ள போட்டுட்டோம். இப்போ நாங்க இதை எடுத்து உள்ள வைக்கணும். இது டேஞ்சர், அதனால எங்க அம்மா எடுத்து வைப்பாங்க. சரியா? இப்போ எங்க அம்மா எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ ரெடியா இருக்கும். இப்போ நம்ம இட்லி எடுத்துட்டோம். ஆனா இதுவும் எங்க அம்மா தான் எடுக்க போறீங்க. ஆனா ஃபயர் வந்து எங்களுக்கு டேஞ்சரஸ். மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது கடாயில வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும் கொஞ்சோண்டு. இப்போ நம்ம மிளகாயை எடுத்து உள்ள போடணும். இப்போ நம்ம இது வதக்கணும். சரி, இப்போ இந்த மிளகாயை எடுத்து இந்த தட்டுல போடணும். இப்போ நாம மிளகாயை எடுத்து தட்டுல போட்டாச்சு. அடுத்து தனியா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம்.
இருக்கு, அது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அம்மா செஞ்ச கைப்பக்குவம் வருது. அம்மா செய்யும்போது வாசனை கிச்சன்லேருந்து வரும், அந்த மாதிரி வருது. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம அடுத்து தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நாம இத போட்டு தண்ணியில போட்டு பயங்கரமா அரைச்சாச்சு. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சு இப்போ நாம இதை வதக்கிக்கலாம். இப்போ நாம தக்காளியை எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி எடுத்து உள்ள போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு கடாயில ஊற்றிக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா தலைக்கறி வேக வச்சதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சு விழுத போட்டுக்கலாம். ஆனால் அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நாம இன்னொன்று ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.